இன்றைக்கும் இந்த நிலைப்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். கும்மிடிப்பூண்டியில் 180வது சட்டமன்ற தொகுதிக்கான பரப்புரையில் தான் இந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். புகைச்சல்லாம் எங்கிருந்து ஏற்பட்டிருக்கிறது, அது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தரவுகளோட சொல்லணும். நீங்கள் காங்கிரஸ் கூடுதலாக இடங்கள் கேட்கிறது அல்லது மற்ற கட்சிகள் கூடுதலாக இடங்கள் கேட்குறாங்கன்னா அது எல்லா கூட்டணியிலும் அது நடக்கக்கூடியதான். அதை நீங்கள் புகைச்சலாக எடுத்துக்க முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தின்னு திடீர்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு ஒன்று வருகின்ற பொழுது அந்த மனிதரை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உடனடியாக வெளிப்படையாக செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறார். அவர் குறித்து ராகுல் காந்திக்கு புகார் தெரிவிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் கூட்டணி அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டார். இப்போ இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணிக்குள்ள பெரிதான குழப்பங்கள் எதுவும் இல்லை. ஒரு மன வருத்தம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. கண்டிப்பாக சில அதிலேயே காங்கிரஸினுடைய அந்த குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடியவரே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயங்களை கருத்தை சொல்றாருங்கிறது தான் இப்போ இல்லை. அது உங்களுடைய புத்தக வெளியீட்டுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த டெவலப்மெண்ட். அது காங்கிரஸுக்கு அந்த டிமாண்ட் இருக்குது.